ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். அதிக்ரூர மகாகாயா கல்பாந்த தகனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுக்யாம் தாதுமர்கசி. இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில 25/2/2004 முதல் 2/3/2024 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம். உலகத்தமிழ் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வாரத்திலையும் ராசி பலனை பார்த்து முழுமையாக பயன்படுத்தி ஆதரவு அளித்து வரக்கூடிய அத்துணை பக்த கோடிகளுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். இந்த வார ராசி பலன்ல இந்த வாரத்துல முழுமையாக இந்த பலன்களை பாருங்க. ஒவ்வொரு வாரத்திலையும் கிரகங்களுடைய சஞ்சாரங்கள்ல பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் இந்த வாரம் முழுவதும் சந்திர பகவானை தவிர மற்ற கிரகங்கள் அந்தந்த ராசியிலேயே சஞ்சரிக்கும் பொழுது மாற்றங்கள் இல்லாத மாற்றங்களை எந்தெந்த ராசி பக்த கோடிகள் பெறப்போகிறார்கள். அது என்ன சுவாமி மாற்றங்கள் இல்லாத மாற்றங்கள்? கிரகங்களுடைய கோச்சார அமைப்புகள்ல ஒரு வாரம் முழுவதும் சந்திர பகவானை தவிர மற்ற கிரகங்கள் அந்தந்த ராசியிலேயே சஞ்சரிக்கும் பொழுது உங்களது ராசி ரீதியான மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அந்த வாரம் முழுவதும் முழுமையான மாற்றங்களை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பினை நவகிரகங்கள் உங்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய அருமையான சிந்தனைகளை சிந்திக்க முடிகின்றது. அந்த வகையிலே இந்த வாரத்தில கோள்களுடைய இயக்கங்களை பொறுத்து எந்தெந்த ராசி பக்த கோடிகளுக்கு இந்த வாரம் எந்தெந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகின்றது என்பதை நாம் சிந்திப்போம். இந்த வாரத்தினுடைய நவகிரக நிலைகளை சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார். சிம்ம ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார். கன்னியா ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியிலே செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியிலே சூரிய பகவான் புத பகவான் சனி பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார். இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சாரங்கள்ல செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று மகர ராசியில் சஞ்சரிப்பது கூடுதல் கிரக பலத்தை கொடுக்கின்றது. ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சொச்சேத்திர பலத்தோடு அருள் புரிகின்றார். சூரிய பகவான் சனி பகவான் புத பகவான் சேர்க்கையானது கும்பராசியில் ஏற்படும் பொழுது எந்தெந்த ராசி பக்த கோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை கொடுக்க போகின்றார் என்பதை ராசி வாரியாக நாம் சிந்திப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய வைபவங்கள் 27/2/2024 செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரம். மகான் சேஷாத்ரி சுவாமிகளை வழிபடக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். 28/2/2024 சங்கடஹர சதுர்த்தி விநாயகப் பெருமானை வழிபடக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். 29/2/2024 அன்றைய தினம் பஞ்சமி சுவாதி நட்சத்திரம். நரசிம்மரை வழிபடக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். 1/3/2024 அன்று கிருஷ்ணபக்ஷ சஷ்டி முருகப்பெருமானை வழிபடக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். 3/3/2024 தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமியானது மாசி மாதத்துல ஞாயிற்றுக்கிழமையில வர்றது கூடுதல் சிறப்பை கொடுக்கின்றது. இந்த தேய்பிறை அஷ்டமிக்கு பலவிதமான சிறப்புகள் பலவிதமான சிறப்பு பெயர்கள் காணப்படுகின்றன. அதில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருப்பெயர் என்று நாம் சிந்திக்கும் பொழுது கற்பக விருட்சாஷ்டமி. கற்பக விருட்சம் காமதேனு என்று சொல்லக்கூடிய 2 வஸ்துக்கள் இந்திரலோகத்தில் நாம் நினைத்ததை நாம் கேட்டதை கொடுக்கக்கூடிய வஸ்துக்கள் என்பதை நாம் புராணங்கள் ரீதியாக நாம் சிந்தித்திருக்கின்றோம். அந்த வகையில கற்பக விருட்சம் காமதேனு சுரூபமாக ஸ்ரீ சொர்ண ஆகிருஷ்ண பைரவர் அருள் பாலிக்கக்கூடிய அருமையான தினம். மாசி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் கற்பக விருட்சாஷ்டமி என்று சொல்லக்கூடிய வைபவத்தில் அஷ்டலக்ஷ்மிகளுடைய அனுகிரகமும் சங்கநிதி பத்மநிதியோடு அருள் பாலிக்கக்கூடிய குபேரனுடைய அனுகிரகம் சொர்ண ஆகிருஷ்ண பைரவருடைய அனுகிரகம் அனைத்தையும் நாம் பெறக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினமாக அமைகின்றது. 3/3/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று சொர்ண ஆகிருஷ்ண பைரவரை ஞானமேடு என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் பாண்டிச்சேரி டு கடலூர் சாலையில் அருள்பாலிக்கக்கூடிய வனப்பகுதியில் அருள்பாலிக்கக்கூடிய சொர்ண ஆகிருஷ்ண பைரவரை தரிசிக்கும் பொழுது சொர்ண ஆகிருஷ்ண பைரவர் 64 பைரவ மூர்த்திகளுடைய அனுகிரகங்கள் அதோடு
அஷ்டலக்ஷ்மியினுடைய அனுகிரகங்கள், சங்கநிதி பத்மநிதியோடு அருள்பாலிக்கக்கூடிய குபேரனுடைய அனுகிரகம் அனைத்தையும் பெறக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினமாக அமைகின்றது. ஆகினால் பக்த கொடிகள் 3/3/2024 அன்று நமது ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவர் சக்தி பீடத்தில் நடைபெறக்கூடிய பூஜைகளில் கலந்து கொள்வது, தான தர்மங்களுக்கு பூஜைகளுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்வது, வாய்ப்பு உடையவர்கள் நேரடியாக வந்து கலந்து கொள்வது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நீங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும், எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும், உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் நீங்கி மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய அருமையான பரிகார தினமாக அமைவதை பக்த கோடிகள் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசி பக்த கோடிகள் யார்? 25/2/2024 மகர ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சந்திராஷ்டமம். 26/2, 27/2, 28/2 கும்பராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சந்திராஷ்டமம். 29/2, 1/3 மீன ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சந்திராஷ்டமம். 2/3/2024 மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திராஷ்டம தினங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நல்வாழ்த்துக்கள். இந்த வாரத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும், எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும், உங்களது நெடுநாளைய குறிக்கோள்கள் வெற்றி அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைவதை உணர முடியும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள், சுயதொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்கள், மாற்றங்களை சிந்தித்து ஏற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சூரிய பகவான், புத பகவான், சனீஸ்வர பகவான். உங்களது ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது குலதெய்வம் ரீதியான அருளை பெறக்கூடிய வாய்ப்புகள், குலதெய்வம் எது என்று தெரியாமல் இருந்த பக்த கொடிகளுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை சிந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போறது. குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. மாணவ செல்வங்களுடைய தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறது. ஆரோக்கிய ரீதியாக இருந்த பலவிதமான இடர்பாடுகள், தடைகளுக்கு நல்ல மாற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்க போறது. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் வெற்றியை கொடுக்க போறது. அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சியை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போறது. உங்களது ராசிக்கு தசம லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 10, 11க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. சஷ்டமஸ்தானத்திலே கேது பகவான் அருள் புரிகின்றார். நேற்று வரை ஏற்பட்ட தடைகளுக்கு விடைகள் காணக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. ஆரோக்கியத்தில் இருந்த பலவிதமான இடர்பாடுகள் நீங்கி நல்ல மாற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்க போறது. குழந்தைகள் மூலம் சுப செய்திகள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமாக அமையப்போறது. உங்களது கடமைகளில் முழு கவனத்தை செலுத்துங்கள். நீங்கள் எந்த செயல்களில் ஈடுபடுவதாக இருந்தாலும் முழுமையான ஈடுபாட்டோடு, முழுமையான ஆர்வத்தோடு, முழுமையான கடமை உணர்வோடு நீங்கள் சிந்தித்து செயல்படும் பொழுது உங்களது எதிர்கால வாழ்க்கையானது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வகைகளில் அமைவதை சிந்திக்க முடியும். அந்த வகையில் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போறது.
மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு லாபஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய ஸ்வர்ண ஆகிருஷ்ண பைரவரை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. எந்த கல்வி தகுதிகளை பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் வெற்றிகள் நாடி வரும். சில சமயங்களில் பள்ளி கல்வியில் ஒரு ஆவரேஜாக இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட பல சாதனைகளை நிகழ்த்துவதை இப்பொழுது நாம் நடைமுறையில் பார்த்திருக்கின்றோம். பலவிதமான செய்தித்தாள்களில் பார்க்கின்றோம். ஒரு சாதாரண எளிமையான கல்வியை மட்டுமே பயிலக்கூடிய மாணவர்கள் பல சாதனைகள், உலக சாதனைகளை கூட நிகழ்த்துவதை நாம் பத்திரிகைகளில் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இதற்கெல்லாம் என்ன காரணம், யார் காரணம் என்று சிந்திக்கும் பொழுது கோச்சார கிரக அமைப்புகளில் வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரும். குறிப்பாக இந்த வாரத்தில் மேஷ ராசி சார்ந்த, மேஷ லக்னத்தை சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை நாம் பிரத்யட்சமாக உணர முடியும். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வெற்றி வாரமாக அமைவதை சிந்திக்க முடியும். நல்வாழ்த்துக்கள். காளையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பலவிதமான பரிசுகள், பாராட்டுக்களை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட போறது. லாபஸ்தானத்தில் ராகு பகவான் கடந்து வருகின்றார். சில சமயங்கள்ல உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களுக்கு எவ்வாறு அணுக வேண்டும் என்று தெரியாமல் இருந்தவர்களுக்கு உங்களிடத்திலே பலவிதமான நட்பு வட்டங்கள், உயரிய மனிதர்களுடைய அன்பு வட்டங்கள் இருந்தும் இவ்வளவு காலமாக இதற்கான சூக்ஷ்மங்களை தெரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டோமே என்ற சிந்தனைகளோடு இப்பொழுது அவர்களை அணுகி உங்களது தகுதிகளை நிரூபித்து பலவிதமான பரிசுகள், பட்டயங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போறது. சதுர்ஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த வெற்றிகள் நாடி ஓடி வரும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களது தொடர் முயற்சிகள், தொழில் ரீதியான முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு தன பஞ்சம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2, 5 அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் தசமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றங்கள், புதிய புதிய தொழில் யுக்திகளை நடைமுறைப்படுத்துவீர்கள். சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை சிந்திக்க முடியும். பணியாற்றக்கூடிய இடங்களில் இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவைகள் கூட உங்களுக்கு மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போறது. உங்களது ராசி நாதன் பாக்கியஸ்தானத்தை கடந்து வருகின்றார். அசையா சொத்துக்கள், பூமி, நிலங்கள்,
ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயங்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. லாபஸ்தானத்தில் ராகு பகவான் கடந்து வருகின்றார். நீங்கள் எதிர்பாராத விதத்தில் மரம் சம்பந்தப்பட்ட இறை வழிபாடுகள் செய்வது, இறைவனது திருமேனியை மரத்தில் உருவாக்குவது, அதன் மூலமாக பல பரிசுகள் பட்டயங்கள் பெறுவது போன்ற சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. ரிஷப ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரத்திலே எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். குலதெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை கவனிக்க வேண்டும். குழந்தைகளுடைய ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். நல் வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். பலவிதமான மாற்றங்களை நோக்கி உங்களது சிந்தனைகள் எழும்பினாலும் சின்ன சின்ன தடைகளை தாண்ட வேண்டியிருக்கே என்ற ஒரு சிந்தனை ஆழ் மனதில் தோன்றுகின்றது. உங்களது ராசிக்கு சப்தம தசம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 7-10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது, தொழில் ரீதியான முதலீடுகள் லாபத்தை கொடுக்க போகின்றது, குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆனந்தம் பெருக போறது, திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. உங்களது ராசிக்கு 5-12க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது ஸ்தானத்தை கடந்து வருகின்றார். பொதுவாக ஜோதிட ஆய்வு ரீதியாக கிரகங்கள் 8வது ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது அனுகூலத்தை கொடுக்குமா என்ற ஒரு வினாவானது ஜோதிட ஆர்வலர்கள் மத்தியில் காணப்பட்டாலும் 5-12க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அட்டமஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது கோச்சார ஆய்வுகள் ரீதியாக நிச்சயமாக அனுகூலத்தை கொடுப்பார் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளையும் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அந்த வகைகளில் குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது, சுபமான மங்களகரமான செலவுகளை செய்து அதன் மூலமாக மகிழ்ச்சி ஆனந்தத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களது உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. இருந்தாலும் சஷ்டம லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 6-11க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அட்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது கோப தாபங்களை தவிர்க்க வேண்டும், வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும், விவேகத்தோடு செயல்பட வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும். முயற்சி ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. மிதுன ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரம் ஆரோக்கிய ரீதியான விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது.
8க்கு இருக்கக்கூடிய சனி பகவான் பாக்யஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானம் தேவை. சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் உங்களது தொழில் மையங்களில் பணியாற்றக்கூடிய இடங்களில் மேல் அதிகாரிகளோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். கூடுதல் உழைப்பை தியாகம் செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. முயற்சி ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடக்கும் பொழுது லாபஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தில் கடந்து வருகின்றார். உங்களது ராசிக்கு 6, 11க்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். பாக்யஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய ஸ்வர்ண ஆகஷ்ண பைரவரை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். ஓம் நமஸ்தே மகாவிஷ்ணே மகாதேவாய ஸ்ரீம் பகவாய தேவாய கிருஷ்ணாய நீலகண்டாய பிரசன்னயாய ஸ்ரோதாய ஸ்ரீ மகாதேவாய நமோ நமः. पुष्पावती सरोवरी भंडीरवराम अस्वाद्वरी वीरवपारिस्तवः पुष्पमहाज्ञानप्रभुजान मस्वाहा. नमो वयं वै श्रवणाय नमः तमेव भागवतं हम यस्मिन् प्रणोदारो देवाय वैत्रहादाय महाराजाय सुमाताय देवनस्तरं सिंधवः आद्येन संगोदीः अनेकं मस्तातर्गुणः अभिदेवरत्रं पिता हनुमान् अवन्तभागमसूर्यः आर्तिगावो भवन्तुनः मधु 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 स्वाहा. ओम पूर्णाहुति कमांदहोति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेव पूर्णे अथर्वमेव पूर्णाहुतिः अज्ञाने प्रसरितयाति. परिवार देवता सहिताय संकटहर शनीश्वराय स्वाहा. शनीश्वराय கடமை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் பலவிதமான சுப வைபவங்கள் ரீதியான சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போகிறது. உங்களது ராசிக்கு சதுர்லாப ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதிகின்றது. உங்களது ராசிக்கு 3, 12க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் அட்டமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். புத பகவான் அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது அனுகூலத்தையே கொடுப்பார். ஜோதிட ஆர்வலர்களுக்கு இது சிந்திக்க வேண்டிய ஒரு தகவலாக இருக்கலாம். அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது ஸ்தானத்தில் பிரவேசிக்கக்கூடிய கிரகங்கள் அனுகூலத்தை கொடுக்குமா என்ற ஒரு சந்தேகம் ஏற்படலாம், ஒரு குழப்பம் ஏற்படலாம். பொதுவாக அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் அனுகூலத்தை கொடுக்காது என்ற பொது விதி இருந்தாலும் கோச்சார இயக்கங்கள் ரீதியாக அட்டமஸ்தானத்தை கடந்து வரக்கூடிய புத பகவான், அட்டமஸ்தானத்தை கடந்து வரக்கூடிய சுக்கிர பகவான் நிச்சயமாக அனுகூலத்தை கொடுப்பார் என்ற ஜோதிட விதிகளையும் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வாரம் முழுவதும் உங்களது ராசிக்கு 3, 12க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது ஸ்தானத்தை கடந்து வருவதும், முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. கடக ராசியை சார்ந்த, கடக லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மற்ற கிரகங்கள் பிரதிகூலமான ஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் புத பகவான் கேது பகவான் மட்டுமே அனுகூலமான ஸ்தானத்தை கடந்து வருகின்றார்கள். அந்த வகைகளில்
மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமா அமைய போறது. கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. கல்வி ஸ்தாபனங்களில் நடைபெறக்கூடிய வைபவங்களை நீங்கள் முன்னின்று நடத்துவதற்கும் அதன் மூலமாக உங்களது திறமைகளுக்கு பரிசுகள் பட்டயங்கள் கிடைப்பதையும் இந்த காலகட்டங்களில் உணர முடியும். மாணவ செல்வங்கள் உங்களது பள்ளி கல்லூரி வாழ்க்கையின் சமயத்தில் அங்கு நடைபெறக்கூடிய ஒவ்வொரு வைபவங்களிலும் நீங்கள் கலந்து கொண்டு உங்களை ஈடுபடுத்தி கொண்டு அந்த வைபவங்களை நடத்துவதற்கு நீங்கள் நல்ல அனுபவங்களையும் பெற வேண்டும் என்ற சிந்தனைகளை உங்களது ஆழ் மனதில் பதிய வைத்து உங்களுக்கு எதிர்கால வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளை தூண்ட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. அந்த வகைகளில் கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அட்டமஸ்தானத்தை கடந்து வரக்கூடிய புத பகவான் கல்வியிலும் சரி பலவிதமான பழக்க வழக்கங்களிலும் சரி உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுத்து கொண்டே இருப்பார். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் உங்களது எதிர்காலம் ரீதியான சிந்தனைகளுக்கு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுப்பார். இருந்தாலும் கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பலவிதமான வெற்றிகள் நாடி வந்தாலும் மனதில் பலவிதமான கருத்து வேறுபாடுகள் தோன்றுகின்றது. உங்களை விட திறமையில் குறைந்த செயல்பாடுகளில் குறைந்த பல ஒப்பீடுகள் ஆழ் மனதில் தோன்றுகின்றது. நம்மை விட திறமை குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கின்றதே என்ற ஒரு ஆதங்கம் உங்களது ஆழ் மனதில் ஏற்படுகின்றது. இதற்கு காரணம் தனஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் சப்தமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வருவதும் பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதும் பஞ்சமஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதிவதும் காரணமாக அமையலாம். இருந்தாலும் இந்த காலகட்டங்களை நீங்கள் கடந்து வருவதற்கு உங்களது குலதெய்வ பிரார்த்தனை பிரதானமாக தேவைப்படுகின்றது. சூரிய பகவானை வழிபட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கடந்த வாரத்தை ஒப்பிடும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளை சிந்திக்க முடியும். கடந்த காலத்தில் பலவிதமான சோதனைகளை தாண்டி எந்த செயல்களில் எவ்வாறு ஈடுபடுவது என்று தெரியாமல் பலவிதமான அனுபவ பாடங்களை பெற்ற உங்களுக்கு இந்த வாரம் பல மாற்றங்கள் நாடி வரப்போறது. சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் அனுகூலமான கிரக அமைப்பு என்று நாம் சிந்திக்கும் பொழுது உங்களது ராசிக்கு 5, 8 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் சதுர் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய 4, 9 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சட்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அனுகூலமான கிரக அமைப்பை காட்டுகின்றது. மற்ற கிரகங்களுடைய இயக்கங்கள் உங்களுக்கு முற்றிலும் அனுகூலமாக இருக்கு என்று நாம் தீர்மானிக்க முடியாது. இருந்தாலும்
பஞ்சம அஷ்டம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 5, 8 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது ஒரு அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. இந்த அமைப்பானது 1/5/2024 வரை உங்களுக்கு காணப்படுகின்றது. ஆகையினால் இந்த காலகட்டங்களில் எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவது, திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எதிர்கால திருமணம் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிப்பது, கல்வி ரீதியாக எந்த பாடத்திட்டங்களை உயர்கல்வியில் பயணிக்க வேண்டும் என்ற தீர்மானங்களை இந்த ஏப்ரல் மாதத்திற்குள் தீர்மானிப்பது, குடும்பத்தில் இருப்பவர்கள் முதலீடு செய்யக்கூடிய சிந்தனைகளை, வழிமுறைகளை 1/5/2024 முன்பாக சிந்தித்து செயல்படுத்துவது போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் முடுக்கி விட வேண்டிய காலமாக இந்த காலகட்டங்கள் அமைகின்றது. இருந்தாலும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட மனச்சோர்வுகள் நீங்கி குடும்ப ரீதியான, ஆரோக்கிய ரீதியான பலவிதமான வெற்றி சிந்தனைகளை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் அமைகின்றது. உங்களது ராசிக்கு சதுர் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய 4, 9 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது கடன் தொல்லையில் தவித்துக் கொண்டிருந்த பக்த கோடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போறது. விளையாட்டுத்துறை, காவல்துறையை சார்ந்த பெரியோர்களுக்கெல்லாம் பலவிதமான சாதனைகளை புரியக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போறது. இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் சிம்ம ராசி சார்ந்த பக்த கோடிகள் சரியான விகிதத்தில் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். கடந்த சில வாரங்களாக, கடந்த சில மாதங்களாக ஆரோக்கிய ரீதியாக என்ன காரணம் என்றே தெரியவில்லையே என்று தவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு எளிமையான, அருமையான மருத்துவ குணங்கள் நிரம்பிய சிறிய வார்த்தைகள், சிறிய மூலிகைகள் மூலம் அபரிமிதமான அனுகூலத்தை நீங்கள் பெற முடியும். அந்த காலத்தில் ஒரு பழமொழி கூறுவார்கள், குடலேத்தம் என்று தெரியாமல் கோடி பணம் செலவழித்தான் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த குடலேத்தம், இந்த குழந்தைக்கு குடலேத்தம் இருந்ததுன்னா வாந்தி பேதி போகும். கிராமப்புறங்களில் அந்த குடலேத்தத்தை இறக்குவதற்கு சில எளிமையான வழிமுறைகளை பின்பற்றுவார்கள். ஒரு நல்ல மொத்தமாக இருக்கக்கூடிய துணியை முறுக்கி அந்த குழந்தையுடைய வயத்தில் லேசாக தேய்ப்பாங்க. அந்த மாதிரி தேய்க்கும் பொழுது அந்த குடலேத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு ரோகமானது நிவர்த்தி ஆகும். ஆனால் அது குடலேத்தம் என்று தெரியாமல் கோடி பணம் செலவழித்தான் அப்படின்னு ஒரு பழமொழி. அதே போல கடந்த காலத்தில் என்ன காரணம் என்று தெரியாமல் ஆரோக்கிய ரீதியான பலவிதமான வலிகள், காலில் வலி, தலையில வலி, கழுத்துல வலி, இடுப்புல வலி, அதே போல பல பக்தர்களுக்கு ஜலதோஷம் ரீதியான, ஆரோக்கிய ரீதியான, ஜுரம் ரீதியான பலவிதமான இடர்பாடுகளை தாண்டி வந்த உங்களுக்கு எளிமையான, அருமையான, உங்களது இல்லத்தின் அருகிலேயே கிடைக்கக்கூடிய அருமையான மூலிகைகள் மூலம் அருமையான தீர்வை பெறக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் அமைய போகிறது. இந்த விஷயத்தில் இந்த எளிமையான ஒரு தீர்வை பெறுவதற்கு இறைவனது ஆற்றல் இப்பொழுதாவது நமக்கு கிடைத்ததே என்பதை நீங்கள் உணர முடியும். சில சமயங்களில் கிரகங்களுடைய அமைப்புகள் ரீதியாக எத்தனை நாள் சிரமப்பட வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அதன் பிறகுதான் நல்ல மருத்துவர்கள் கிடைப்பார்கள், நல்ல மருந்துகள் கிடைக்கும், நல்ல மாற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்கும். அந்த விதத்திலே சிம்ம ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சதுர் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய 4, 9 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது ஜோதிடத்தின் கேட்டலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல வழிகள் கிடைத்து, நல்ல மாற்றங்கள் கிடைத்து, நல்ல ஏற்றங்கள் கிடைத்து வாழ்க்கையின் வசந்தத்தை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைவதை உணர முடியும். நல்வாழ்த்துக்கள்.
கனிவான உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் அபரிமிதமான மாற்றங்கள், ஏற்றங்கள், உயர்வுகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. என்ன சுவாமி, இந்த வாரத்தில் அப்படி என்ன சிறப்பு இருக்கு? உங்களது ராசிக்கு 6வது ஸ்தானத்தில் சூரிய பகவான், புத பகவான், சனீஸ்வர பகவான். பொதுவாக சஷ்டமஸ்தான கிரக பிரவேசம் என்பது ஒரு அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. இதுல சூரிய பகவான், புத பகவான் சேர்ந்து 6வது ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களது ராசிநாதன் புத பகவான், உங்களது ராசிக்கு 1-10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் 6வது ஸ்தானத்தை கடக்கும் பொழுது கடந்த காலத்தில் ஆரோக்கிய ரீதியான இடர்பாடுகள் நீங்கும். ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்கும். நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் கூட நட்புக்கரம் நீட்டுவார்கள். வம்பு, வழக்கு, வியாஜ்யங்களில் இருந்த பிரச்சனைகள் நல்ல தீர்வுக்கு வரும். கடன் தொல்லையில் தவித்துக் கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்கும். குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரும். பொருளாதார ரீதியாக இருந்த இடர்பாடுகள் விலகி பொருளாதாரத்திலே நல்ல உயர்வு கிடைக்கும். சில சமயங்கள்ல குறிப்பாக சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சில வாரங்கள்ல வருவாயே இருக்காது. சில வாரங்கள்ல எதிர்பார்க்காத விதத்தில் பொருளாதார வளர்ச்சிகள் கிடைக்கும். அந்த வகைகள்ல 2-9க்கு அதிபதி, உங்களது ராசிக்கு தன பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது உங்களது குலதெய்வத்தின் அனுகிரகத்தினாலே பொருளாதாரத்தில் வளர்ச்சிகள் ஏற்படும். குழந்தைகள் மூலம் பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும். குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான வளர்ச்சிகள் மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்கும். குறிப்பாக உங்களது ராசிக்கு 2-9க்கு அதிபதி தனஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடக்கும் பொழுது பொருளாதார வளர்ச்சியும், பாக்யாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடக்கும் பொழுது தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வருவதையும் சிந்திக்க முடியும். உங்களது ராசிக்கு 5-6க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் 6வது ஸ்தானத்தை கடக்கும் பொழுது ஒரு தன்னம்பிக்கை, ஆற்றல் பெருகும். எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை, ஆற்றல். இந்த தன்னம்பிக்கை ஆற்றல் எப்போ நமக்கு கிடைக்கும்னா, உடம்புலையும் சக்தி இருக்கணும், கையிலையும் காசு இருக்கணும், நீங்கள் சந்திக்கக்கூடிய இடத்திலையும் வெற்றி கிடைக்கணும். இது 3ஐயும் கொடுப்பதற்கு கோச்சார கிரகங்களுடைய அனுகிரகம் தேவை. இப்போ நமக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் வேணும், மென்டல் ஸ்ட்ரென்த்தும் வேணும், ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த்தும் வேணும். இது 3ம் சேர்ந்தாதான் எந்த ஒரு காரியத்தையும் நாம் வெற்றி கொள்ள முடியும். அந்த வகைகளில் உங்களுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் தனஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், தன்னம்பிக்கையில் முன்னேற்றம், சாதிக்க முடியும் என்ற சிந்தனையில் முன்னேற்றம், இவைகள் யாவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது. ஆனால் உங்களது ராசிக்கு சதுர்சப்தமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 4-7க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 8வது ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது கொஞ்சம் மனசுல ஒரு தாக்கம் ஏற்படுறது, ஒரு ஏக்கம் ஏற்படுறது. இந்த சமயத்தை நீங்க சமாளிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பிறரோடு எந்த விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். நீங்கள்தான். உங்களுக்கு வரவேண்டிய விஷயங்கள் வந்து சேரும். உங்களது செயல்களில் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள். பிறர்களோடு ஒப்பிட்டு பார்த்தீர்களேயானால் மனம் சோர்வடையும். ஆகையினால் எந்த விஷயத்திற்கும் பிறரோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். உங்களது எதிர்கால வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணித்துக் கொண்டே வாருங்கள். வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடைகளை கண்டு அஞ்ச வேண்டாம். குரு பகவானை ஆசிரியிப்பது, வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள்.
துளாராசி பக்த கொடிகளே, இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில இந்த வாரம் முழுவதும் கிரகங்கள் சந்திரனை தவிர பாக்கி கிரகங்கள் அந்தந்த இடத்திலேயே சஞ்சரிக்கிறது. இதுல அனுகூலமான ஸ்தானங்கள்ல சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் அந்த வாரம் முழுக்க அனுகூலமான ஒரு சூழ்நிலையே கொடுக்கும். அது எந்தெந்த ராசிக்குங்கிறத நம்ம ராசி பலன் நீங்க முழுமையா பார்க்கும்போது நீங்களே உணர்வீர்கள். அதே சமயத்துல ஏதாவது ராசி பக்தர்களுக்கு பிரதிகூலமான ஸ்தானங்கள்ல இருக்கும் பொழுது அந்த வாரம் முழுவதுமே சில சூழ்நிலைகளை நாம் சகித்து கொள்ள வேண்டும், தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளையும் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அந்த வகையில் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குரு பகவானுடைய பார்வையானது உங்களது ராசி மேல் விழுகின்றது. உங்களது ராசி நாதன் சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். சட்டம ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். இவைகளையெல்லாம் நாம் நல்ல கிரக அமைப்பாக சிந்திக்க முடியும். உங்களது இல்லங்களில் சுப வைபவங்களை நடத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட போகிறது. ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன், சுகமான சூழ்நிலைகள். 4வது ஸ்தானத்திற்கு சுகஸ்தானம் என்று பெயர். சுக்கிர பகவான் ஆனவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எவ்வளவு வேலைகள் செய்தாலும் நிம்மதியாக தூங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் முழுமையாக கிடைக்கும் என்று சிந்தனைகளை சிந்தித்தாலும், பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சில சமயங்களில் நன்னா தூங்குறதுக்கான சூழ்நிலை அமையும், ஆனால் தூங்க முடியாது. நல்ல ஒரு இயற்கையான சூழலை நாம் கடந்து வருவோம். இந்த இடத்துல ஒரு கயத்துக்கட்டில் போட்டு தூங்கினா நன்னா தூக்கம் வரும்னு நினைப்போம். ஆனால் நம்ம அந்த நேரத்தில் உட்கார கூட நேரம் கிடைக்காது. இந்த பஞ்சமஸ்தானத்தில் 3 கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது கடுமையான வேலை பலுக்களையும் நீங்கள் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகளை எப்படி நீங்கள் திட்டமிட வேண்டும்? கடுமையான இருக்கக்கூடிய வேலைகளை சரியான நேரத்தில் திட்டமிடுங்கள். சரியான நேரத்தில் சரியான வேலைகளை முடிச்சுட்டு உங்களுக்கு ஓய்வுக்கு அப்படின்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கும் பொழுது அந்த நேரத்தில் அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வகைகளில் நீங்கள் திட்டமிட வேண்டும். அப்ப இந்த வாரத்தில் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் எவ்வாறு திட்டமிட வேண்டும் அப்படின்னு சிந்திச்சா சரியான நேரத்தில் சரியான வேலைகளை திட்டமிட வேண்டும். ஓய்வுக்காக நேரத்தை ஒதுக்கி அதற்கான திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தும் பொழுது இந்த வாரத்தை நீங்கள் மாற்றங்களும் ஏற்றங்களும் நிறைந்த வாரமாக மாற்ற முடியும். குரு பகவானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கிறது. ராசிநாதனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கு. சட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவானுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக இருக்கு. ஆனால் விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். செலவே செய்யாதீங்க. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் செலவுகளை தவிர்க்க வேண்டும். எந்த காரணத்துக்கும் பர்ஸை எடுக்கக்கூடாது, ஏடிஎம் கார்டை எடுக்கக்கூடாது, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடாது அப்படிங்கக்கூடிய தீர்மானத்தை நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது அபரிமிதமான ஒரு பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் பெற முடியும். லாபஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். ஒரு மிகவும் உஷ்ணமான காரமான உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இது சில சமயங்களில் இந்த டேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் தான் நம்மளை இடையூற கொடுக்கறது. பொதுவாக ஆரோக்கியமான சத்தான உணவுகள் சுவையாக இருக்காது. சுவை கூடுதலாக இருக்கக்கூடிய உணவுகள் நமக்கு ஆரோக்கியத்திற்கு உதவாது. இது ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கான்செப்ட் தான். சுவை அப்படிங்கக்கூடிய விஷயத்தை சிந்திக்கும் போது லிமிட் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டை நாம் பின்பற்ற வேண்டும். சுவைகளுக்கு நாக்கிற்கு அடிமை ஆகக்கூடாது. அதே சமயத்தில் ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள், சத்தான உணவுகள், சரிவிகித உணவுகள், இவைகளை நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. குழந்தைகளுடைய கல்வி ரீதியான விஷயங்கள்,
ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். இந்த காலகட்டங்களில் குலதெய்வத்தை முற்றிலுமாக வழிபடுவது, குலதெய்வத்தினுடைய திருநாமாவை மனதில் தியானிப்பது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு முயற்சி வாரமா அமைய போறது. ராசிநாதனாக இருக்கக்கூடிய சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு நாடி ஓடி வரப்போறது. இந்த வாரத்தில் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒரு அனுகூலமான கிரக அமைப்பு காணப்படுறது. உங்களது ராசிநாதன் செவ்வாய் பகவான் 1-6க்கு அதிபதி. அவர் 3வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். விருச்சிகம், தனுசு, மகரம். மகர ராசியானது செவ்வாய் பகவானுக்கு உச்ச பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 3வது ஸ்தானத்துக்கு சகோதர ஸ்தானம் அப்படின்னு பேரு. சகோதர ஸ்தானத்துல சகோதர காரகன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது கடந்த காலத்துல சகோதர சகோதரிகள் மூலமாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நல்ல மாற்றங்களாக மாறும். அதே போல அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை உடையவர்கள். பூமி காரகன் அப்படின்னு செவ்வாய் பகவானுக்கு பேரு. அந்த செவ்வாய் பகவான் பூமி காரகன் உச்சம் பெற்று முயற்சி ஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். விருச்சிக ராசிக்கு 7-12க்கு அதிபதி, சப்தம சயன ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதனோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது லாபஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். அருமையான கிரக அமைப்பு. விருச்சிக ராசி சார்ந்தவர்கள் இந்த வாரத்தில் 2 விதமான விஷயங்களை பிளான் பண்ணலாம். ஒன்று, சகோதர சகோதரிகள் மூலமா உங்களுக்கு வர வேண்டியதை கேட்கலாம். சில குடும்பங்களில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக அந்த பூர்வீக சொத்துக்கள் ஒரு சகோதரட்டையோ சகோதரிட்டையோ இருக்கும். அவங்க அதை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வர வேண்டிய ஷேர் வராமல் இருக்கும். அவைகளை கேட்கலாமா வேணாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் உங்களது உரிமைகளை உங்களது சகோதரர் சகோதரிகளிடத்திலே கேளுங்கள். அதற்கான சுமூகமான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். சில சமயங்களில் நம்ம பயந்துட்டே உட்கார்ந்துருப்போம். அந்த பயத்தை எல்லாம் தவிர்த்துருங்க. அதே சமயத்தில் விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஸ்பௌஸ், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் பெயரில் ஏதாவது சொத்துக்கள் வாங்கணும் அப்படிங்கக்கூடிய எய்ம் இருந்ததுன்னா இந்த காலகட்டங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. மாணவ செல்வங்கள், சில பக்தர்கள் நன்னா படிப்பான், அதிகமாக மார்க் வாங்க முடியலையேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு அதிக விழுக்காடுகள் மதிப்பெண்கள் கிடைக்கும். அப்புறமா நீங்கள் கிரேட் ஷீட் மார்க் ஷீட் வந்தோடனே பார்ப்பீங்க, சுமாராக தான் படிச்சுட்டு இருந்தான், இப்படி இவ்வளவு மார்க் வாங்கினான்
இதற்கு இந்த கோச்சார கிரகங்கள் காரணம். ஆகையினால் அதை போல சில மாணவர்கள் எனக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் ஃபியூச்சர் எஜுகேஷனை தொடர முடியுமா அப்படின்னு இருப்பாங்க. அந்த குழந்தைகளை எல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள், விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தை சார்ந்த மாணவர்கள் உங்களது குடும்பத்தில் இருந்தாலோ, உங்களது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டில் இருந்தாலோ இந்த ராசி பலனுடைய லிங்க் அவங்களுக்கு அனுப்புங்கோ. காரணம், விருச்சிக ராசிக்கு 8-11 அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவானுடைய அனுகிரகம் சதுர்கேந்திர ஸ்தானத்திலிருந்து கிடைக்கிறது. லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். எந்த விதமான தடைகள், இப்ப நீங்க வீடு வாங்கணும் அப்படின்னு போறேன், ஒரு தடை ஏற்படுதா? பையன் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுல தடை ஏற்படுதா? கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு பண்றேன், அதுல தடை ஏற்படுதா? இந்த தடைகளை எல்லாம் விளக்கக்கூடிய, இந்த தடைகளில் இருந்து உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமாக இருப்பதற்கு விநாயகப் பெருமானை இந்த வாரம் முழுவதும் வழிபடும் பொழுது அபரிமிதமான வெற்றிகள் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது விநாயகர் வழிபாடு செய்யுங்கள். உங்களது இல்லங்களில் வாய்ப்பு இருந்தால் கணபதி ஹோமத்தை செய்யுங்கள். கணபதி ஹோமம் என்பது அபரிமிதமான பலனை கொடுக்கக்கூடியது. சில சமயங்கள்ல நம்ம பல முறை ஹோமங்கள்லாம் பண்ணி பார்த்துட்டோம், எங்களுக்கு நல்லது ஏற்படலை அப்படின்னு சொல்றா இல்லையா? லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் உங்களது இல்லங்களில் கணபதி ஹோமம் செய்யும் பொழுது அதனுடைய பலனை, அதனுடைய ஆற்றலை, அதனுடைய இறை சக்தியை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். அந்த வகையில் விருச்சிக ராசி சார்ந்த, விருச்சிக லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த காலகட்டங்கள் அருமையான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய காலமாக அமைகின்றது. தசமஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வருகின்றார். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். என்னிடத்துல நிறைய திறமை இருக்கு, என்னிடத்துல பலவிதமான சிறப்புகள் இருக்கு, என்கிட்ட குவாலிட்டியான ப்ராடக்ட் இருக்கு, ஆனால் வெற்றி எப்ப கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாக அமைந்தும் விருச்சிக ராசியை சார்ந்த, விருச்சிக லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையை தன்னகத்தே உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள். ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு தாக்கம் ஏற்படுறது. நீங்க 7.5 சனி பகவான் காலத்துல எல்லாம் பெரிய பெரிய சிரமங்கள் எல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. ஆனா அதெல்லாம் பெருசா தெரியல. இப்போ ஒரு சின்ன விஷயம் எடுத்தாப்புல இருந்தா கூட ஒரு தயக்கம் ஏற்படுறது, ஒரு சின்ன பயம் ஏற்படுறது, ஒரு நெருடல் ஏற்படுறது. உங்களுக்கு பாக்யாதிபதி முயற்சி ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். முயற்சி ஸ்தானத்துல முத்தான 3 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. அருமையான கிரக அமைப்பு. லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல இருக்கார். பொருளாதாரத்துல அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுறது. உங்களது ராசி நாதன் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சரிக்கின்றார்.
பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறது தனுராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான கிரக அமைப்பு. ஜோதிட ஆர்வலர்கள் நிச்சயமாக பிரத்யட்சமாக உணரக்கூடிய கிரக அமைப்புகள். ஆனாலும் ஏன் இந்த சின்ன சின்ன நெருடல் ஏற்படுறது, ஒரு சின்ன சின்ன ஒரு குழப்பம், ஒரு கலக்கம் ஏன் ஏற்படுறது அப்படின்னு உங்க மனசுல தோன்றது இல்லையா? சதுர்ஸ்தானத்துல போய் ராகு பகவான் இருக்கார், தசமஸ்தானத்துல கேது பகவான் இருக்கார். உங்க மனசுல தோணக்கூடிய விஷயத்தை செய்ய முடியல, நீங்க செய்யக்கூடிய விஷயத்தை முழுமையாக்க முடியல. அப்ப தொழில் ரீதியான இடர்பாடுகள் உங்களுக்கு இருக்கு. ஒன்று, ஓன் பிஸ்னஸ் பண்றவாளுக்கு ப்ராடக்ட் நிறைய இருக்கு, சேல் ஆகலை, சேல் ஆகிற ப்ராடக்டை கொடுக்க முடியல. பணியாற்றக்கூடிய இடங்கள்ல நம்ம எவ்வளவு நல்லது பண்ணாலும் மேலதிகாரிகளுடைய அன்பை பெற முடியல. இதுக்கு என்ன காரணம்னா, இந்த சதுர் தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4வது ஸ்தானத்தில் ராகு பகவான், 10வது ஸ்தானத்தில் கேது பகவான் இந்த குழப்பங்களை உங்களுக்கு தொழில் ஸ்தானங்கள்ல ஏற்படுத்தின்றிருக்கார். ஆனால் குடும்பங்கள்ல மகிழ்ச்சி பெருகும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஃபைனான்சியல் ஃப்ளோ ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை சஞ்சரிக்கிறது அருமையான கிரக அமைப்பு. கடந்த காலத்துல நீங்க போட்ட எஃபோர்ட் எல்லாம் சக்சஸ் ஆகி வந்துட்டே இருக்கு. அப்பாவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கிறது, மாமாவுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமா கிடைக்க போறது. சப்தம தசமஸ்தானாதிபதி தொழில் ரீதியாக கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆதரவு பரிபூர்ணமா கிடைக்கிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கிறது. குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. குடும்ப ரீதியான எல்லாமே சூப்பர் சாமி. ஒன்னே ஒன்று, இந்த ஆஃபீஸ்ல மட்டும்தான் கொஞ்சோண்டு டென்ஷன் இருக்கு. நிச்சயமா அதையும் சரி பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. இந்த வாரத்துல உங்களது தொடர் முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. இந்த வாரத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் யோஜனை பண்ணி பேசுங்க. உங்களது ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். டபார்னு பேசிட்டேன் சாமி, அதாவது தப்பா நினைச்சுருவாங்களா, பேசுறத பேசியாச்சு, இனிமே அவ தப்பா நினைச்சுட்டா என்ன பண்ண போறோம், ரைட்டா நினைச்சுட்டா என்ன பண்ண போறோம். அதனால இந்த வாரத்துல நீங்கள் மனதுக்குள்ள ஒரு ஸ்லோகம் மனசுக்குள்ள சொல்லுங்க, வாயை திறக்காதீங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம். தனுர் ராசி தனுர் லக்னத்தை சார்ந்தவர்கள் அனுபவ ரீதியாக உணர்வீர்கள். ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவீங்க, அவர் நல்ல மனுஷனாச்சே, அவர்கிட்ட போய் கோபத்தை காட்டிட்டோமா, அவர்கிட்ட போய் சட்டுன்னு இப்படி பேசிட்டோமா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இவர்களில் மட்டும் நீங்க கவனத்தை செலுத்துங்க. பாக்கி எல்லா விஷயமும் இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸை கொடுக்க போறது. இந்த வாரத்தில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வரும். இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம், ஒன்று பணியாற்றக்கூடிய இடம், ஒர்க் ஸ்பாட், இரண்டாவது பேசக்கூடிய வார்த்தை. இது ரெண்டுலையும் கவனமா இருந்துட்டீங்கன்னா இந்த வாரத்தை நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் வீக் ஆக்க முடியும். நல்வாழ்த்துக்கள். இதுக்கெல்லாம் நிறைய சூட்சமங்கள் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒப்பீடுகளை தவிர்க்கணும். இன்னைக்கு இவைகள்லாம் இன்னைக்கு ஜனங்களுக்கு அந்த ஒப்பீடுகள்லாம் நிறைய காணப்படுறது. அதனாலே மனசு சோர்ந்து போயிடுறது. இதை விட ஒரு வேடிக்கை என்னன்னா,
அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா இதோட நம்ம எதுவுமே ஒப்பிடாம இருந்து சொன்னா இந்த 5 விதமான சூக்ஷ்மங்களை நம்ம மைண்டுக்கு கொடுத்துட்டு நம்ம பார்க்க நம்ம கடமையை பார்த்தோம்னா மகர ராசி சார்ந்தவர்கள், மகத்தான மகர ராசி சார்ந்தவர்கள், மகர ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு பஞ்சம தசம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களது ராசியை கடந்து வருகின்றார். அருமையான அமைப்பு. சுக்கிர பகவான் பொதுவாக எந்த ராசியை கடந்து வந்தாலும் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அதிலும் உங்களுக்கு 5, 10 அதிபதி பஞ்சம தசம ஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வரும்பொழுது உங்களை நீங்களே உணரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை சிந்திக்கக்கூடிய வாரமாக அமையும். தொழிலில் அபரிமிதமான சாதனைகளை புரியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பிறருக்கு நீங்கள் கடந்த காலத்தில் செய்த உதவிகளுக்கு உங்களுக்கு பாராட்டுக்கள், சன்மானங்கள் நாடி ஓடி வரும். தொழில் ரீதியில ஒரு சக்சஸ் வந்துடுத்துனாலே மனசுக்கு நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சி ஏற்படுவதை உணர முடியும். முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். ஏதோ பல விஷயங்கள்ல பலவிதமான சூழ்நிலைகளை சந்திச்சாலும் நம்ம எஃபோர்ட் எங்கேயோ ஒரு இடத்துல சக்சஸ் கொடுக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வை நீங்கள் பெற முடியும். உங்களது முயற்சிகள், உங்களது தொடர் சிந்தனைகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாரமா அமைவதை உணர முடியும். தொழிலில் அபரிமிதமான சாதனைகளை புரிவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்பட போறது. ஆனாலும் தாய்வழி சொந்தங்களோடு பொறுமை, நிதானம் தேவை. பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும். உங்களது ராசிக்கு 8க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். சில சமயங்கள்ல நம்ம சாதாரணமா பேசினா கூட எதிரில் இருப்பவர்களுக்கு கோபமாக தெரியும். சில சமயத்தில் எவ்வளவு கோபமாக பேசினாலும் விளையாட்டாக எடுத்துக்கொள்வார்கள். இதற்கு கோச்சார கிரகங்கள் தான் காரணம். சில சமயங்கள்ல ரொம்ப விளையாட்டா ஆனா பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் சுருக்கு சுருக்குன்னு இருக்கு. எதிரில் இருக்கிறவங்க சிரிச்சுக்கிட்டே போறாங்க. சார் இப்படிலாம் பேசாதீங்க சார், என்ன சார் விளையாட்டுக்கு பேசுறதுக்கு ஒரு அளவு இல்லையான்னு சிரிச்சுக்கிட்டே போறாங்க. ஆனால் சில சமயத்தில் நம்ம சாதாரணமாக பேசினா கூட எதிரில் இருக்கிறவங்க கோவப்படுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? உங்களது ராசிக்கு 8க்கு அதிபதி வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் சாதாரணமாக பேசக்கூடிய வார்த்தைகள் கூட பிறருக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். அதனால இந்த காலகட்டங்களில் மௌனம் சர்வார்த்த சாதகம், பேசாமல் இருப்பதே அனுகூலத்தை கொடுக்கும். நான் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் சார், எப்படி சார் பேசாம இருக்கிறது? பேச வேண்டிய இடத்துல பக்குவமாக பேசுங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலம் இருக்கு. பாக்யாதிபதி வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்களுக்கு உங்களை நீங்களே சுய ஆய்வு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும், எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதற்கு புத பகவானை வழிபடுங்கள். புதன்கிழமையில் விரதம் இருங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். संकटहर शनीश्वर स्वामी नमः, समाजभैरव स्वामी नमः, पुष्परवती सुंदरहयोनि संकटहर शनीश्वराय नमः, स्वर्णागमदेव स्वामी नमः, नक्षत्रहारतीवं वर्षयामि पवन जावानि तमान भवे चन्द्रमावातां स्वाहां पवन जावानि तमान भवे एवं वेदं रोमां हरिदं वेदं हरिदवान् भवति यो वेदादौ सरप्रोक्त वेदानेन प्रतिष्ठः तस्य
तस्मै परस्तमहेश्वरः என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை கொஞ்சம் திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. சில விஷயங்களை நம்ம உண்மையாக யதார்த்தமாக பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படுறது. சுக்கிர பகவான் மட்டும் உங்களுக்கு ஃபேவராக இருக்கார். உங்களது ராசிக்கு சதுர் பாக்யாதிபதி சயனஸ்தானத்தில் இருக்கார். ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கேன். நீங்கள் இருக்கக்கூடிய அறையில் ஏசி நன்னா வேலை செய்யும், நன்னா தூக்கம் வரும், நிறைய ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இவைகள்லாம் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்தாலும் மனசு ஒரு சின்ன சின்ன ஒப்பீடுகள்னால பாதிக்கிறது. என்ன ஒப்பீடுகள்? எந்த ஒப்பீடுகள் மூலம் மனம் பாதிக்கிறது? என் கிளாஸ்மேட்டு என்னை விட நன்னா படிச்சுட்டானே, என் கிளாஸ்மேட்டு சுமாராக தான் படிப்பான், என்னை விட நிறையா சம்பாதிக்கிறானே, என்னோட படித்த குழந்தை இன்னைக்கு எப்படி இருக்கா தெரியுமா? இதை போல சின்ன சின்ன ஒப்பீடுகள். இந்த மனசு உடம்பு ரெண்டும் சும்மா இருந்தா அந்த சமயத்தில் நம்ம மனசு ஒரே சமயத்தில் எவ்வளவு இடங்களுக்கு பயணிக்கும் தெரியுமா? மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சில கவிஞர்கள் சொல்றா, மனம் ஒரு குதிரை அப்படின்னு சில கவிஞர்கள் சொல்றா. ஏன்னா இந்த குரங்கு கிளைக்கு கிளை தாவிண்டே இருக்கும், அதை போல மனசு தாவறது அப்படின்னு சில கவிஞர்கள் கூறுறா. சில கவிஞர்கள் குதிரை வேகத்துல மனம் பறந்து போறது. கண்ணை மூடிட்டு இப்படி உட்காந்துருப்பாங்க. இன்னைக்கு சென்னையில் இருப்பாங்க, இன்னும் 10 நிமிஷத்துல இப்படி டெல்லி ஏர்போர்ட்டுக்கு போகலாம், அப்படியே யுஎஸ்ஏக்கு போயிடுவாங்க. யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய என் ஃப்ரெண்டு எப்படி இருக்கான்னு தெரியுமா? அப்போ மனத்துடைய வேகம் அப்படிங்கிறது அபரிமிதமான ஒரு வேகம். இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் விட இந்த மனசுடைய வேகம் கூடுதலாக இருக்கு. சில உபமேயங்களை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. ஏன்னா பிரதிகூலமான கிரக அமைப்புகள் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தெம்பை கொடுக்கணும் இல்லையா, ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கணும் இல்லையா? சுக்கிர பகவான் மட்டும்தான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார் அப்படின்னா இந்த வாரத்தில் நீங்கள் மனம் போன போக்கலாம் போக வேண்டாம் அப்படிங்கக்கூடிய கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த வாரத்தில் காணப்படுறதுனால இந்த தகவல்களை எல்லாம் நம்ம சொல்றோம். சப்தம ஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வருகின்றார். கணவன் மனைவி ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். உங்களது தொடர் முயற்சிகளை முடுக்கிவிட வேண்டும். குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். வெளிநபர்களுடைய தலையீட்டை குறைக்க வேண்டும். ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி வீட்டுக்கு வருவாங்க, எப்படி இருக்கீங்க எல்லாம் விசாரிப்பாங்க. உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க, உங்கள் துணைவியார் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு ஏன் குழந்தை ஸ்கூலுக்கு போகலையா, ஏன் இந்த மாதிரிலாம் செல்லம் கொடுத்து இடம் கொடுக்காதீங்கன்னு ஒரு குண்டை போட்டுருவாங்க. அந்த குழந்தை முத நாள்லேருந்து பட்ட பாடு உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் தீர்மானம் பண்ணி தான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் எடுத்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் குழந்தைக்கு இடம் கொடுக்காதுன்னு சொன்னோன்னே அந்த குழந்தை மேலே ஒரு வெறுப்பு உணர்வு உங்கள் மனசில் தோன்றிடும். வெளிநபர்கள் உங்களது குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மூக்கை நீட்டாமல் பார்த்து கொள்ள வேண்டிய வாரம் இந்த வாரம். அதே போல செலவுகள் செய்யும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும். மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. இன்றைய காலகட்டங்களில் மாணவ செல்வங்கள் கல்வியில கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. சுமாரா படிக்கக்கூடிய மாணவன் பாஸ் பண்ணிட்டான்னா சந்தோஷம். ஆனால் ஹைலி டேலண்ட் 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கின மாணவன், +2 ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கின மாணவன் யூஜியில் ஃபஸ்ட் இயரில் அரியர்ஸ் வைக்கிறான் அப்படின்னா அந்த மாணவனை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. சுமாராக படிக்கக்கூடிய பையன் சுமாராக மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டான்னா நோ ப்ராப்ளம். ஆனால் நல்ல ஹைலி டேலண்டட் நிறைய சாதிக்கக்கூடிய மாணவன், எல்லா காம்படிஷன்லேயும் சக்ஸஸ், அந்த ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பையனை போல இல்லைங்கிறாங்க.
ஆனால் அவன் யூஜியில ஃபர்ஸ்ட் இயர்ல அரியர்ஸ் வச்சிருக்கான்னா அந்த பையன் சிந்தனையை எங்கேயோ செலுத்துறான். அவனுடைய நேரங்கள் எவ்வாறு வீணாகின்றது, அவனுடைய சிந்தனைகள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது, அவனுடைய செயல்பாடுகள் எங்கே போய்கொண்டிருக்கின்றது என்பதை பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. அந்த விதத்திலே கும்ப ராசியை சார்ந்த கும்ப லக்னத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரையும் நாம் ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைகின்றது. புத பகவானை வழிபடுங்கள், நல்ல மாற்றங்களை பெற முடியும். நல்வாழ்த்துக்கள். சாஸ்திரங்களை மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக அமைகின்றது. லாபஸ்தானத்தில் தன பாக்யாதிபதி சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. 3-8 அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் உங்களது ராசிநாதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரும். சில சமயங்களில் ஒரு 40-50 வயசு ஆயிடுத்து, சகோதர சகோதரிகள் மூலமாக எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கிடையாது என்று இருந்தவர்கள் கூட சகோதர சகோதரிகள் மூலம் எப்படி இருக்க அப்படின்னு ஃபோனில் பேசி உங்களை நீங்களே கிள்ளி பார்ப்பீர்கள். சில குடும்பங்களில் வயல் ரீதியான வரப்பு தகராறுகள், பூர்வீக சொத்து தகராறுகள், இதன் மூலமாக குடும்பத்தில் இருப்பவர்கள் பந்த பாசங்களை மறந்து பொருளாதார ரீதியான சொத்துக்கள் ரீதியான கருத்து வேறுபாடுகளால் கலந்து பேசாமல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கூட இந்த வாரத்தில் ஒருவரை ஒருவர் பகிர்ந்து பேசுவார்கள். அவர்களுக்கு நல்ல குருமார்கள் கிடைத்திருப்பார்கள், உங்களுக்கும் நல்ல குருமார்கள் கிடைத்திருப்பார்கள். இவ்வளவு நாளாவது அப்பாவுடைய சொத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து உனக்கு வர வேண்டியதை பெற்றுக்கொண்டு சுமூகமாக நாம் செல்லலாமே, எதற்காக வம்பு வழக்கு வியாஜ்யங்கள் என்று மன உளைச்சலோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். ஆகையினால் தன பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய 2-9 அதிபதியாக இருக்கக்கூடிய சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலே உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மீன ராசியை சார்ந்த மீன லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒரு அருமையான வரப்பிரசாதமான கிரக அமைப்பு. மீன ராசியை சார்ந்த மீன லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் இந்த கிரக அமைப்பை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்திலே முயற்சி ஸ்தானாதிபதி சஞ்சரிக்கின்றார். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான முயற்சிகளையும் சகோதர சகோதரிகள் ரீதியான பேச்சு வார்த்தைகளை பேசுவதற்கும் இந்த காலகட்டங்களை திட்டமிடுங்கள். குடும்பங்களில் மகிழ்ச்சி பெருகும். குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். குழந்தைகள் மூலம் வரக்கூடிய சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும்.
குலதெய்வத்தினுடைய அன்பு, ஆதரவு, அனுகூலத்தை கொடுக்கும். குழந்தைகள் மூலமாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரும். இந்த காலகட்டங்களில் உங்களது குழந்தைகளுக்கு கல்வி ரீதியான முன்னேற்றங்கள், வேலை வாய்ப்புகள் ரீதியான முன்னேற்றங்கள், திருமணம் ரீதியான முன்னேற்றங்கள், பிள்ளைப்பேறு ரீதியான சுப செய்திகள், பேரன் பேத்திகளுடைய சுப செய்திகள், இவ்வாறாக வம்ச விருத்தி ரீதியான சுப செய்திகள் இந்த காலகட்டங்களில் நாடி ஓடி வரும். மீன ராசி சார்ந்த, மீன லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் உங்களது வெற்றி தகவல்களை நமது கமெண்ட்ஸ்ல தெரிவியுங்கோ. அதே சமயத்தில் செலவுகள் செய்யும் பொழுது பொறுமை, நிதானம் தேவை. பாதம் ரீதியான, கால்கள் ரீதியான ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. வயதில் பெரியோர்கள் காலுக்கு தேங்காய் எண்ணெயை தினந்தோறும் அப்ளை பண்றது கூட ஆரோக்கிய ரீதியான அனுகூலத்தை கொடுக்கும். அபரிமிதமான மாற்றங்களை உணரக்கூடிய, குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜையில் பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.